வணக்கம் நேயர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராம். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் பி குருஸ் நிறுவனர் ஸ்ரீ ஐயர் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், நடப்பு விஷயங்கள் குறித்து வாதிக்கலாம். நமஸ்காரம் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம், வணக்கம், வந்தனம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க சேது? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், என்ன சார் நடக்குது? 2 மாசமா ஒரு போர் நடந்துட்டே இருக்கு. நடுவுல போர் நிறுத்தம், இது நாம் பண்ணக்கூடிய 15வது போர் நிறுத்தம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டே இருந்தாரு. திரும்ப அந்த பிரச்சனை ஓஞ்சா மாதிரி தெரியல. ஹார்மோஸ் நீரிணைப்பு வழியா கப்பல்கள் வருவது மீண்டும் தடைபட்டு இருக்கு. என்னதான் சார் நடக்குது? அதை பத்தி 60வது நாள், இன்னைக்கு 60வது நாள், 2 மாதங்கள் ஆகிவிட்டன. இப்ப என்னதான் நடக்குது அப்படின்னா ஒண்ணுமே நடக்கல. அதான் பிரச்சனையே. என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, கப்பல் போக்குவரத்தை தடை போட்டது இவங்க ஈரான். முதல்ல நீ தடை போடுறியா, உண்மையில நான் தடை போடுறேன் அப்படின்னு அதுக்கு வெளியில, அதாவது நீங்க இன்னர் ரிங் அவுட்டர் ரிங்னு வேணா வச்சுக்கலாம். அந்த அவுட்டர் ரிங்ல இப்போ அமெரிக்கா தடை போட்டிருக்கு. அதாவது எந்த கப்பலும் ஈரான்ல இருந்து வர கப்பல் வெளில வர முடியாது. ஈரான் என்ன சொல்றாங்க, எங்க கப்பல் இல்லாத வேற எந்த கப்பலும் போக முடியாது. கடைசியில நெட் எஃபெக்ட் 0, யாருமே போக முடியல. இப்படியே ஒரு 20 நாளா வந்துட்டு இருக்கு. இதுல பிரச்சனை என்னன்னா, இந்த பிரச்சனைய, அதாவது இங்கேருந்து வராத கச்சா எண்ணெய ஓரளவுக்கு உலகம், அதாவது இந்தியாவோ ஜப்பானோ சவுத் கொரியாவோ இவங்கெல்லாம் சரி இப்படிதான் இருக்க போறது, இனிமே வேற ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒருவேளை கச்சிதமா பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க மீண்டும் திறந்தாலும் கூட வாங்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இதே விஷயத்தை தான் இன்னைக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதாவது துபாய், அபுதாபி போன்ற 7 நாடுகள் சேர்ந்தது தான் யுஏஇ. அது அந்த 7 கிங்டம்ஸ் சொல்லுவாங்க, ராஜ்யங்கள். அதுல அபுதாபி மெயின். எண்ணெயை பொறுத்த வரைக்கும் அபுதாபி, பிசினஸை பொறுத்த வரைக்கும் துபாய். இப்ப நம்ம எப்படி இந்தியாவில நியூ டெல்லி புது டெல்லி இது கேபிட்டலோ, அப்புறம் பிசினஸ் கேபிட்டல் பாம்பே மாதிரி. சோ இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த யுஏஇ என்கிற ஒரு 7 ராஜ்யங்கள் கொண்ட ஒரு நாடு இப்போ இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நாங்க ஒபேக்ல இருந்து வெளியேறோம். எதுக்காக சொல்றாங்க? இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஒபேக் என்பது ஒரு கார்டெல்ங்க. கார்டெல்னா என்னன்னா, கார்டெல் சொல்றது, லெட்ஸே இப்போ தமிழ்நாட்டிலே இது ரொம்ப 24 எலெக்ஷன்ல சொல்லப்பட்டது. திராவிட பார்ட்டிகள் நமக்குள்ளேயே கூறு போட்டுக்கலாம், வெளியில இருந்து பாரதிய ஜனதா கட்சி உள்ள வரக்கூடாது அப்படின்னு ஒரு டீல் போட்டதாகவும், அதனாலதான் எங்கெங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஸ்ட்ராங்கா இருந்ததோ அங்கெல்லாம் மும்முனை தாக்குதலுக்கு பதிலாக இருமுனை தாக்குதலா மாட்டி விட்டாங்க. யாரு? இதே எடப்பாடியார். நம்ம எப்பவுமே நடக்கிறது சொல்லி ஆகணும். இவர் நல்லவர், அவர் கேட்டவர்லாம் எல்லாம் அரசியல்வாதி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கிறது உங்க இஷ்டம். சோ அதே கார்டல்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்துட்டு மத்தவங்களை வெளில வரக்கூடாது. அதே போலதான் இதுல லாபியும் உண்டு. இதெல்லாம் இல்லீகல், இது பண்ணக்கூடாது. சட்டம் சட்டத்துக்கு விரோதமான விஷயம். நீங்க கேரளா எடுத்துக்கோங்களேன், லெப்ட் ஃப்ரண்ட், யூடிஎஃப் காங்கிரஸ் ஃப்ரண்ட், இவங்க 2 பேரும் கூறு போட்டு தான் வச்சுட்டு இருக்காங்களே வழி. எப்பவுமே இவங்க சேர்ந்து கிராஸ் ஓட் பண்ணி பாஜகனுடைய கேண்டிடேட் தோக்கடிப்பாங்க. இதுதான் நடந்துட்டு வருது, 15 வருஷமா நடந்துட்டு வருது. இப்பதான் மெல்ல மெல்லமா இதுக்குள்ள இருந்த எப்பவும் ஓட் போட்டு இருந்தாங்க, இவங்க கிட்ட போடுறதுக்கு குப்பையில போடுறதுக்கும் ஒண்ணுதான். இதை மாத்திக்கோன்னு செயல்பாடு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்துக்கள் மட்டும் இல்ல, கிறிஸ்தவர்களும் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் லேட்டா தான் வரும் சில விஷயங்கள், அவங்க இஷ்டம் அது. சோ இது மாதிரி இந்த கார்டல் மாதிரி ஓடிட்டு இருந்தது ஓபெக், ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். இவங்க எல்லாம் சேர்ந்து 1973 அப்ப இருந்தும் பாருங்க, பெட்ரோல் ரொம்ப மலிவா வித்துட்டு இருந்ததுங்க. இந்தியாலேயே நிறைய பேர் கார் வாங்குவாங்க, ஏன்னா பெட்ரோல் விலை அதிகம் கிடையாது. காருக்கு மெயின்டெனன்ஸ் தான் அதிகமா இருந்தது அப்போ 70, 71, 72. ஆனா 73 இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் கூட்டுமொத்தமா சேர்ந்து என்ன பண்ணாங்க, நீ இவ்வளவுதான் பண்ணணும், நான் அவ்வளவுதான் பண்ணுவேன். அப்படி குறைவாக ப்ரொடியூஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா, கச்சா எண்ணெய்னுடைய விலை ஏறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 3 மடங்கு ஏற்றி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். 3 மடங்கு. அதுல ஈரானும் இருந்தது. அப்போ ஈரானமும் அப்போ அதுல சேர்ந்து இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அது நம்ப தகுந்த வட்டாரங்கள் பேசப்பட்டது என்ன அப்படின்னா, அக்காலத்து ஈரானின் மன்னரான ரெசா பேலாவி
அவரு தான் கொஞ்சம் படிச்சவரு அந்த அந்த டைத்துல. அவரு வந்து இல்ல நமக்கு வந்து இது துரோகம் நடக்கிறது, இவருதான் எல்லாரையும் சேர்த்து விட்டு எல்லாரும் சேர்ந்து OPEC ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் 3 மடங்கா ஏத்தி விட்டாங்க. அதனாலதான் அமெரிக்காக்கு இவங்க மேல கோவம். ஏய், உன்னை நான் வச்சதே நான் தான், எனக்கே நீ வந்து இது காட்டுறியா அப்படின்னு. சோ அதுக்காக தான் 79ல இவரை அகற்றிட்டு இன்னொருத்தரை கொண்டு வந்தாங்க. சில சமயம் என்ன ஆகும்னா, இது வந்து நம்ம பேச்ச கேட்பான்னு இன்னொருத்தரை கொண்டு வருவோம், அந்த ஆள் நமக்கு பேபே காட்டு போறோம். அப்படிதான் இந்த கொமேனி வந்தாரு. சோ ஓகே, அது ஒரு கதை, அப்புறம் இன்னொரு நாள் பேசலாம். ஈரானின் வரலாறு அப்படிங்கிறது. ஒபேக்ல வந்து இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, எப்ப பாத்தீங்கன்னாலும் பாருங்க, கொஞ்சம் கச்சா எண்ணெயுடைய விலை மார்க்கெட்ல சரிகிற மாதிரி இருந்ததுன்னா உடனே ஒபேக் வந்து தன்னுடைய ப்ரொடக்ஷனை குறைச்சிக்கும், உடனே திருப்பி வந்து மார்க்கெட் விலை ஏறிடும். இதற்காக இது நடக்கிறது. ஏன்னா ஒபேக்னுடைய லீடர்னு, ஏன்னா இப்போ ஒபேக்ல இவர் இல்ல, ஈரான் இல்ல. ஏன்னா ஈரான் இருந்தாலும் கூட அவங்களால ஒன்றும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க மேல சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அமெரிக்கா. இந்த சாங்ஷன்ஸ் போட்டதுனால தான், சாங்ஷனுக்கு வெளியில வர்றதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க, திருட்டு கப்பல்ல திருட்டு கச்சாவை திருட்டு நாட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. யாரு திருட்டுனான்னு நான் சொல்ல மாட்டேன், மக்களுக்கு தெரியும் யாரு அப்படின்னு. சோ இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க. சோ அத இப்போ இந்த யுத்தமே எதுக்காக தான், எண்ணெய்க்காக தான். ஹிந்தியில சொல்லுவாங்க கேல் கா தேல் அப்படின்னு, கேட்கறதுக்கு நல்லா ரயமா இருக்கு. தேல்னா எண்ணெய், கேல்னா ஆட்டம், எண்ணெயின் ஆட்டம் இது. சோ அதனாலதான் வந்து இவங்க ஈரான் மேல இப்ப போர் தொடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து நாங்க கிரிக்கெட் ஆடுறோம், நீங்க கபடி ஆடுறீங்கன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி. சோ ஒபேக்ல இருந்து UAE வெளில வரதுனால என்ன ஆக போறது அப்படின்னா, UAEக்கு வந்து இந்த கட்டுப்பாடோட வேலை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இவங்க எவ்வளோ கச்சா எண்ணெய்க்கு விற்கணும்னு நிர்ணயிக்கிறாங்களோ அந்த எண்ணெய்க்கு தான் அவங்களால விற்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் இந்த கார்டெல்னுடைய அவங்களுடைய நிர்பந்தத்தால என்ன பண்ணுவாங்க, என்னால இவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஏன்னா எவ்வளவுதான் என்ன பண்ண விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருந்தது. இப்ப வந்து என்ன பண்றாங்க, இப்ப இந்த UAEல இருந்து வெளில வந்ததுனால இது போயிடுறது லிமிட், இவங்களால இந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். சோ இதனால என்ன ஆகும், நான் 2-3 விஷயம் சொல்றேன். முதல் விஷயம் என்ன ஆகும்னா, கச்சா எண்ணெயின் விலை மார்க்கெட்டில் சரியும். இந்த OPEC கட்டுப்பாடு போயிடுறது பாருங்க. மேலும் என்ன ஆகும் அப்படின்னா, OPECல இருக்கவங்களே பார்ப்பாங்க, டேய் நான் வந்து கத்திரிக்காய் 30 ரூபாய்க்கு விற்கிறேன், இந்த ஆளு கத்திரிக்காய் 10 ரூபாய்க்கு விற்கிறாரு, எல்லாரும் அங்கதான் போறாங்க, நமக்கு ஒருத்தரும் யாரும் வாங்க மாட்டாங்க. இவங்களும் வந்து 30 வந்து 10 குறைக்கணும், வேற வழியே கிடையாது, நீங்க குறைச்சாதான் உங்களுக்கு விற்பனை ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் வருது. இதனால என்ன ஆக போறதுன்னா, சவுதி அரேபியா கண்டிப்பா UAE மேல பாய போறது. இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயே கொஞ்சம் கசமுசா ஒரு 5-6 வருஷமா நடந்துட்டு இருக்கு சேதுராமன். யெமன் பாத்தீங்கன்னா எதிரும் புதிருமா இருக்காங்க. யெமன்ல 2 கோஷ்டி சண்டை போட்டு இருக்கு. ஒரு கோஷ்டி சவுதி அரேபியா ஆமோதிக்குது, இன்னொரு கோஷ்டி பின்னால UAE இருக்கு. இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு காலகட்டத்துல 1 மாசம் முன்னால, ஆக்சுவலி 2 மாசத்துக்கு முன்னால ஒரு காலகட்டத்துல UAE கப்பல்களை வந்து சவுதி அரேபியானுடைய கப்பல்கள் தாக்கி இருக்கு அந்த இடத்துல. அது இன்னொரு கதை வச்சுக்கலாம். சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, OPEC வந்து பிளவுபட்டதுனால என்ன ஆகுதுன்னா, கச்சா எண்ணெயின் விலை வந்து சரிவா இருக்கும், கொஞ்சம் ஆகும். இதுக்கு நடுவுல சொல்லுங்க சார். எனக்கு ஒரு டவுட் வருது. இப்போ UAE OPECல இருந்து வெளில வந்தாலும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியா கப்பல்கள் வந்தாதான் இந்த விலை குறைப்பு வந்து மற்றவங்களுக்கு வந்து பயன் தரக்கூடியதா இருக்கும். ஆக்சுவலி கிடையாது. நல்ல கேள்வி. கிடையாது. ஏன்னா UAEக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய எண்ணெய் உற்பத்தி இடங்கள் வந்து ஹார்முஸ்க்கு உள்ள இருக்கு. நீங்க கொஞ்சம் கண்ணால நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்றாங்க, அங்கேருந்து பைப் லைன் வச்சு அல் ஃபுஜைரா அப்படின்னு இந்த 7 ராஜ்யங்கள் சொன்னால அதுல ஒரு ராஜ்யம் பேரு அல் ஃபுஜைரா. அந்த அல் ஃபுஜைராய்க்கு வந்து அபுதாபில இருந்து எண்ணெய் கிடங்கு வருது, நேரா வருது. அது ஒரு 200 கிலோமீட்டர் என்னமோ தூரம். பட் நேரா பைப் எண்ணெய் இதுல வந்துடுறது. ஸோ அல் ஃபுஜைரா வந்து அரபிக் கடலோரம் இருக்குது. ஸோ இங்க அரபிக் கடலோரம் ஒரு இதுவை கண்டேனே, பீப்பா கண்டேனே அவங்க ஆடிட்டு இருக்காங்க, அங்கேருந்து கொண்டு வரலாம். ஸோ இதனால UAEக்கு பிரச்சனை இல்லை. இதுதான் பெஸ்ட் இம்பார்ட்டன்டான செய்தி. இதுதான். இதனால இது மாதிரி ஒரு விஷயம் பண்றதா கேள்விப்பட்டேன் சார். சவுதி இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய, ஆமா சவுதி கண்டிப்பா அதுவும் கரெக்ட். சவுதி என்ன பண்றாங்கன்னா, இவங்க இது மாதிரி நடக்கும்னு ஒரு காலகட்டத்துல 20 வருஷமா 25 வருஷம் முன்னால அவங்க என்ன பண்றாங்க சேதுராமன், அவங்களுடைய முழு ராஜ்யம் இருக்குல்ல சவுதி அரேபியாங்கிற நாடு, அதுல
ஈஸ்ட்ல இருந்து வெஸ்டுக்கு ஒரு கெனால் தோன்றிருக்காங்க. அந்த கெனால்ல வந்து இந்த பக்கம் ரெட் சீல வந்து அது வடியுது அது. அதனால என்ன பண்ண முடியும், அவங்களால ஹோர்மூஸை பைபாஸ் பண்ணி அவங்களாலையும் கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து பகடை காய்கள் சதுரங்கத்துல ஆடுற மாதிரிதான். சவுதி அரேபியா ஒண்ணு பண்றது, யுஏஇ இன்னொன்னு பண்றது. அது மாதிரி இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, ஈரானம் வந்து ஏவுகணைகளை யுஏஇ மேல 4 மடங்கு தாக்கியிருக்கு. இஸ்ரேல் தாக்கினது 500னா இவங்க 2000 அடிச்சிருக்காங்க இவங்க மேல. ஏன் ஈரானுக்கு இவங்க மேல இவ்வளவு கோபம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா யுஏஇ தான் வந்து அவங்களுடைய கண் பார்வையில அமெரிக்காவின் நெருங்கிய நண்பர் இந்த ஏரியால, அதனால அவங்கள தாக்கணும் அப்படின்னு. இது மட்டும் இல்ல, கத்தர்லயும் போய் அவங்களுடைய கேஸ் ரிஃபைனரியும் போட்டிருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் அடி வாங்கியிருக்கு. ஏன்னா 2 பேருமே வந்து அமெரிக்கானுடைய நண்பர்கள்ங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்திருக்காங்க. இதுல என்ன ஆச்சு அப்படின்னா, முகம் பிடிக்கவில்லை என்று மூக்கை வெட்டி கொண்டவர் மாதிரி ஆயிடுத்தது இப்போ. ஸோ யுஏஇயாலையும் இந்த பிளாக்கேட சுத்தி போக முடியும். ஸோ அப்படின்னா என்ன ஆச்சு, பஹ்ரைன் மாட்டிக்கிட்டு இருக்கு, குவைத் மாட்டிக்கிட்டு இருக்கு, வேற சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம், ஈராக் மாட்டிக்கிட்டு இருக்கு, ஈரான் மாட்டிட்டு இருக்கு. இவங்களால தான் வந்து வெளில போக முடியாது மற்றவங்களுக்கு எல்லாம். ஸோ இது வந்து தன்வினை தன்னையே சுடுங்கிற மாதிரி ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஏன்னா ஈரான் தான் இதுல பெரிய பிளேயர், அவனுக்கு தான் முதல்ல இது தாக்கம் வருது. ஸோ இப்போ இன்னொன்னு என்ன நடக்கலாம், ஈராக்ல இருந்து குவைத்காரங்க வந்து சரி நான் வந்து என்னுடைய எண்ணெயை உங்ககிட்ட கொண்டு அபுதாபிக்கு கொண்டு வரேன், நீ அங்கேருந்து உங்களுடைய பைப் லைன் வச்சு அல்ஃபுஜேராக்கு போ, அங்கேருந்து எல்லாரும் மக்கள் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்துக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. யார் யாரு, பஹ்ரைன் பண்ணலாம், குவைத் பண்ணலாம், ஈராக் பண்ண மாட்டான். ஏன்னா ஈராக் வந்து ஈரான் கைப்படியில இருக்கு. அதான் கூட்டி கழிச்சு நான் சொல்ல வந்தது என்னன்னா, தன்வினை தன்னையே சுடுங்க மாதிரி ஈரானுக்கு மட்டும்தான் இந்த பிளாக் எடுங்கிற மாதிரி ஆயிடும். அப்புறம் ஆனா ராஜா அனுபவி இதெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா சார் இப்போதைக்கு? எனக்கு என்ன நினைக்கிறேன்னா, ரொம்ப நாள் வெயிட் நீடிக்க முடியாது சேதுராமன். ஏன் தெரியுமா, இது எண்ணெய் கிடங்குல இருந்து நீங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சோங்களேன், அதை நிறுத்த முடியாது, போய்கிட்டே தான் இருக்கணும். அதை நிறுத்தினீங்கன்னா அது வந்து பழுதாயிடும். அதனால என்ன பண்ணணும், இருக்கோ இல்லையோ, தேவையோ இல்லையோ மக்களுக்கு அதை எடுத்து வெளியில ஒரு கிணறுல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். டேங்க், ஸ்டோரேஜ் டேங்க் சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து குவைத்தும் சரி பஹ்ரைனும் சரி பண்ணக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு. நாளைக்கு பாருங்க என்ன நடக்க போறது அப்படின்னு. இவங்க 2 பேரும் கூட ஒப்பேக்ல இருந்து வெளில வந்து நாங்க யுஏஇ வழியா எல்லாத்தையும் அனுப்புறோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாலும் சரி பாசிபிள். அதே மாதிரி சவுதி அரேபியா வழியாவும் அனுப்பலாம். 2த்துலயும் இருக்கு, இந்த பக்கமா அந்த பக்கமாங்க. இதுதான் சொல்லுங்க, யார் 2 பேர் வெளில வரலாம் சொல்லுங்க சார்? யுஏஇ போல, குவைத், பஹ்ரைன். கடைசியில மாற்றுறது வந்து ஈராக்கும் ஈரானும் தான். தானாவே இப்போ அவங்க வந்து எல்லா விஷயங்களும் தளர்ச்சி கொடுக்குற மாதிரி ஆயிடும், ஹார்மோஸ் வந்து திறந்து விடுற மாதிரி சூழ்நிலை வரும்ன்றீங்க. ஆமா, என்னால நீ கேட்டேன், உன்னால நான் கேட்டேங்கிற மாதிரி 2 பேரும் அடிச்சுப்பாங்க, ஈரானும் ஈராக்கும். ஈராக்ல பாவம் அவங்க வாயிலா பிராணி, அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அமெரிக்கா வந்து முதல்ல போய் சத்தாம் ஹுசைனா அங்கேருந்து எடுத்தாங்க, தூக்கினதுக்கு அப்புறம் இவங்களே வந்து ராஜ்யம் பண்றோம்னு ஏதோ பண்ணாங்க, அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் எழுதி கொடுத்தாங்க, அவங்களுக்கு அது பிடிக்கல. அதுக்கு நடுவில் ஈரான் வந்து அங்கேருந்து என்னுடைய ஆளை தான் நீ போடணும் அப்படின்னு பெரிய மெஸ்ஸுங்க அது. ஈராக்குங்கிறது ஒரு பெரிய மெஸ். ஆனா அவங்க கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மக்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு போகணும், இதுவா இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய ஆயிலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண விட்டுட்டு இருந்தாங்க அமெரிக்கா. இப்ப அதையும் வந்து நிறுத்திட்டாங்க ஈரான் வந்து. சோ அங்க இருக்கிறவங்களுக்கு இவங்க மேல கோவம், யோ இருக்கிற 4 பாஸ் நாளுக்கா உனக்கு சண்டைனா ஏன் என் வாய்த்த அடிக்கிறேங்கிற மாதிரி. சோ இது 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 ஈரானுக்கு வந்து ஒரு பெரும் பெரும் பிரச்சனையாதான் போய் முடிய போறது. பார்க்கலாம் என்ன நடக்க போறது அப்படின்னு. சார் இப்போ ஃபியூச்சர்ல, அதாவது இந்த மாதிரி சூழ்நிலையில ஏற்கனவே பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல கூட ஒரு செய்தி வந்தது, ஆந்திரால ஒரு 400க்கும் மேற்பட்ட பெட்ரோல் பங்க் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்படி ஆயிலும் கேஸும் வராம இருந்ததுன்னா இந்திய பொருளாதாரத்தை எந்த மாதிரியான தாக்கத்தை அது உருவாக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா எலெக்ஷனுக்காக நிறைய விஷயங்கள் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ அந்த விலை உயர்வோ இல்ல தட்டுப்பாடுங்கிற பெயர் வந்து எல்பிஜி, அதாவது ஹவுஸ் ஹோல்டு எல்பிஜிக்கு தட்டுப்பாடு இது வரைக்கும் இல்லை. ஆனா கமர்ஷியல் எல்பிஜி பாத்தீங்கன்னா வணிக ரீதியான எல்பிஜி வந்து நிறைய இடத்துல கிடைக்கல. அதனால டீ கடையில இருந்து ஹோட்டல் வரைக்கும் நிறைய இடங்கள்ல வந்து செயல்படல. அது உண்மைதான், எல்லா இடத்துலயும் பார்க்க முடியுது. சில கடைகள் செயல்படுது, சில கடைகள் வந்து செயல்படல. இப்படி இந்த சூழ்நிலை கண்டினியூ ஆகிற பட்சத்துல என்ன மாதிரி விளைவுகள்ல இந்தியாவில இது உருவாக்கும், இந்திய பொருளாதாரத்துல அந்த தாக்கம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
ஒரு ஓரிரு மாதங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. இப்பவே வந்து ஈரானுக்கே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுங்க. நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. அது நேத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ ஈரான் பத்தி யோசிப்போம். ஈரானுடைய உற்பத்தி வந்து எங்க பண்றதுன்னா பந்தர் அப்பாஸ் அப்படிங்கிற ஒரு துறைமுகம். அதுதான் ஒரு அந்த பேரே, அந்த சிட்டி நகரத்தின் பேரே பந்தர் அப்பாஸ். அந்த இடத்துல தான் இவங்களுடைய அபாதான்ங்கிற இடத்துல வந்து இவங்களுடைய ஆயில் ஃபீல்ட் இருக்கு, எண்ணெய் கிணறுகள். அதுல இருந்து தான் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அங்கேருந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க, பஸ் மூலமாவோ டேங்கர் மூலமாவோ, ரோட் டேங்கர், ஆயில் டேங்கர் மூலமாவோ கர்க் ஐலண்டுன்னு ஒரு தீவு இருக்கு, கர்க் தீவு. அந்த கர்க் தீவுல கொண்டு போய் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அங்க இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, கர்க் தீவு தான் அவங்களுக்கு மெயின் எக்ஸ்போர்ட் சென்டர். இந்த ஷிப்ல இந்த இவ்வளவு, இந்த டேங்கர்ல இவ்வளவு ஏத்து, அந்த டேங்கர்ல அவ்வளவு ஏத்து அப்படின்னு எல்லாம் பட்வாடா பண்ணி போகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட்ல போய் வெளில போகணும். அது வந்து நின்று போயிடுது. ஏன்னா எங்கேயும் வெளில போக முடியல. இன்னைக்கு கூட 12 15 ஷிப் ட்ரை பண்றதுக்கு ஈரான் நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு அவங்கள அனுமதிக்கல, திரும்பி போயிட்டாங்க. சோ இது மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகுது, கர்க் டர்னல் இருக்கிற எண்ணெய் வந்து வெளியில போக மாட்டேங்கிறது. சோ இவங்களுடைய எண்ணெய் கிணறுகள்ல வந்து எண்ணெய நிறுத்த வேண்டிய நிர்பந்தம் அது கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்கு. 10 நாள்ல ஆயிடுங்கிற மாதிரி வந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சில கிணறுகள்ல அந்த எண்ணெயை கீழே எடுத்துட்டு அதை வந்து ஸ்டோர் பண்றதுக்கு இடம் இல்லாதனால அதை கொளுத்துறாங்க. இப்போ ரிஃபைனரி இடத்த போயிருங்க, எந்த இடத்துல எண்ணெய் ஆயில் இருக்கோ, வெள்ளை இருக்கோ, அங்க வந்து நீங்க இது பார்க்கலாம். சில சமயம் வந்து கொளுத்தி விட்டுருவாங்க. பல காரணங்கள். அந்த கொளுத்தி விட்ட புகையின் நிறத்தை பார்த்து நம்ம வந்து யூகிக்கலாம் என்ன எதை கொளுத்துறாங்கன்னு. பெட்ரோலை கொளுத்துறாங்களா, டீசலை கொளுத்துறாங்க, கெரசினை கொளுத்துறாங்க, இல்ல கச்சா எண்ணெய் கொளுத்துறாங்கன்னு. கச்சா எண்ணெய் கொளுத்தீங்கன்னா கருப்பா வரும் வெள்ளை. ஏன்னா அதுல எல்லா இம்பியூரிட்டிஸும் சேர்ந்து இருக்கு, சல்ஃபர்லாம் இருக்கிறதுனால. முந்தானத்துக்கு வந்து நிறைய பேரு சில கிணறுகள்ல இருந்து கருப்பு புகையை பார்த்திருக்கிறார்கள். அதனால அப்படின்னா என்ன அர்த்தம், ஈரானுடைய ஹவுஸ்ஃபுல் ஆயிடுது டேங்கர்ஸ்லாம். ஆனா கிணறு மூடிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கிணறு திரும்பி போன மாதிரி தான், அது திரும்பி வராது உங்களுக்கு. போனவன் போனாண்டி, வந்தாலும் வருவாண்டிலாம் இல்ல, போனவன் போனாண்டி தான். சோ இதனால இப்ப என்ன பண்றாங்க, சரி நம்மளால விற்க முடியல, அது அட்லீஸ்ட் கொளுத்தி விடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இதனால என்ன ஆகும், ஆசிட் ரெயின் மாதிரி வரும் அந்த சுத்தி இருக்கிற இடத்துக்குலாம். கருப்பு கலர்ல வந்து மேல வந்து விழும். அப்புறம் இது ரொம்ப நாள் பண்ண முடியாது. ஏன் வீட்டுல வர லக்ஷ்மியை வந்து இது மாதிரி எட்டி வச்சிங்கன்னா லக்ஷ்மி திரும்பி வருவாளா? யோசிக்கணும். இவங்கெல்லாம் வந்து ஒரு காலத்துல சனாதன தர்மத்தை கடைபிடித்தவர்கள் தான். கொஞ்சமாவது யோசிங்கப்பா. காசிக்கு போகும் சன்னியாசி, நீ யோசி. ஓகே, பந்தர் அப்பாஸ்க்கும் சாபஹார் போர்ட், இந்தியா மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த சாபஹார் போர்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஆக்சுவலா இன்னும் முடிக்கல. ஏதாவது லிங்க் இருக்கா சார்? எல்லாமே கரையில் இருக்கு, கரையொட்டி இருக்கு. பந்தர் அப்பாஸ் ஒரு பக்கம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இருக்கு, பொஷேர்னு ஒன்று இருக்கு. அங்கதான் அவங்களுடைய அணு மின் நிலையம் இருக்கு. அதுக்கு தாண்டி சாபஹார் வருது. மூணுமே பக்கத்துல தான் இருக்கு. ஸோ சாபஹார் வந்து அது இந்தியா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, அது எங்க போய் நிற்கும் தெரியல. இப்போதைக்கு அது வந்து டெம்பரரியா வந்து ஹோல்ல இருக்குன்னு நினைக்கிறேன் நானு. அது எங்க போய் முடியும் தெரியல. ஏன்னா இந்தியா வந்து ஈரானை வந்து பகையாளி என்று பார்க்கவில்லை, பங்காளி என்றும் பார்க்கவில்லை. அது மாதிரி ஒரு வியாபார ஒரு இதுதான், பந்தம் தான், வேற ஒன்றும் கிடையாது. சார் அடுத்த விஷயம் இந்த அமெரிக்கா தொடர்புடைய விஷயம் தான். அது உங்ககிட்ட கேட்டதான் சரியா இருக்கும். திரும்ப H1B விசா குறித்து ஒரு சில விஷயங்களை ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறதா செய்திகள் வருது. இப்ப என்ன மாதிரியான மாற்றங்கள்ல சொல்லியிருக்காரு? இது ஒரு அடிதடி மாற்றம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏதாவது என்னன்னா, காங்கிரஸ்ல பாஸ் ஆச்சுன்னா எல்லாமே பாஸ் ஆயிடும்னு சொன்னா, ரிப்பப்ளிகன்ஸ் இதுக்கு பின்னால் இருக்காங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, புதுசா ஒரு மசோதா கொண்டு வராங்க, பில் கொண்டு வராங்க. 3 வருடத்திற்கு H1B கேப் நிறுத்திடணும் அப்படின்னு. இது ஏன் நடந்ததுன்னு நான் சொல்றேன். நான் முன்னாலேயே ஒரு 2-3 மாசம் முன்னாலே ஒரு தடவை சொல்றேன். நான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால நிறைய வேலைகள் போயிடுறது, நம்பர் 1. 2வது, ஒரு வேலை 8 மணி நேரம் ஆச்சுன்னா அதை 2 மணி நேரத்துல முடிச்சிடுறாங்கிற மாதிரி ஒரு நிலைமையும் வந்திருக்கு. மொத்தத்துல என்ன அப்படின்னா, இருக்கிற ஸ்ட்ரென்த்தை விட கம்மியா இருக்கிற மக்களை கையில வச்சுட்டு வேலை பண்ணலாம். இது ஏஐனால வர எஃபிஷியன்சி, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, இந்த பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்போ அதுக்கு வந்து இப்ப நான் வந்து ஒரு ஏஐ டூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நான் கேள்வி கேட்கறேன், சாட் ஜிபிடியா இருக்கட்டும், வேற ஏதாவது இருக்கட்டும்.
அந்த கேள்வி வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லும். ஆனா அந்த பதில் எனக்கு திருப்திகரமா இருக்காம இருக்கலாம். நான் என்ன கொஞ்சம் மாத்தி கேட்பேன். இந்த மாத்தி கேட்டு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரே விஷயத்த 10 தடவை நீங்க பண்றீங்க அதுக்கிட்ட போய். சோ அப்படின்னா என்ன ஆகுது, அந்த பின்னால இருக்கிற என்ஜினுக்கு வேலை ஏறுது. ஏன்னா உங்களை போல 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு கேள்விக்கு ஒரு பதிலோட திருப்தியா இருந்து போறதை விட இப்போ ஒரு கேள்விக்கு 10 தடவை பாக்குறீங்க. ஸோ 10 கேள்வி 10 இடத்துல கேட்டாங்கன்னா 100 தடவை ஆகுது. ஸோ இந்த லோடு ரொம்ப அதிகமா இருக்கு. இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இவங்க பவர் எப்படி, எலக்ட்ரிசிட்டி பவர் எப்படி தயாரிக்கிறது, அதுக்கான பவர் ஜெனரேஷன் பிளான்ட், இதுக்கு வந்து நிறைய பணம் தேவைப்படுது. என்ன பண்றாங்கன்னா எந்த கம்பெனியும் எடுத்துக்கோங்க அமெரிக்கால, நம்பர் 1 எக்ஸ்பென்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்பர் 1 ஐட்டம் வந்து salary. அதுதான், அதனால்தான் வந்து எப்ப கை வச்சாலும் முதல்ல அதில் தான் வைப்பாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு. 8000 பேரை மெட்டா மூடி இருக்காங்க நேற்றுக்கோ முந்தா நேற்றுக்கோ. நம்ம கேட்டுட்டே வரோம், மைக்ரோசாஃப்ட்ல வந்து 30,000 பேரோ 10,000 பேரோ வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க, பேக்கேஜ் கொடுக்குறாங்க. கூகுள் எவ்வளோ அமிச்சாங்கன்னு தெரியல, பட் அமேசான்ல 30,000 பேர் 3-4 மாசம் முன்னால வீட்டுக்கு அனுப்பப்பட்டாங்க. ஸோ இது மேசிவ் கட்டிங் நடக்குதுங்க, மேசிவ் கட்டிங் நடக்குது. ஸோ இது கொஞ்ச நாள் ஆகும், அதுக்கப்புறம் யோசிப்பாங்க. இன்னொரு விஷயம் நம்ம எங்க ஊர்ல பண்றது என்னன்னா, இவ்வளவுதான் கட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும், ஆனா இவ்வளவு கட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த கட்டை வந்து திருப்பி இதனால இன்னும் பெருசா வந்ததுன்னா எதுக்குமே சந்தேகத்துக்கு சாம்பாருங்கிற மாதிரி நிறையவே கட் பண்ணி வச்சிருவாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் தெரியும், அடே இத்தனை பேர் இத்தனை ஓட்டா இருக்கு, இதெல்லாம் நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண, திருப்பி மீண்டும் போய் அதே ஆட்கள்லாம் வந்து ஹையர் பண்ணுவாங்க. அதனால என்னன்னா 6 மாசத்துக்கு உங்ககிட்ட சம்பளம் கொடுக்கல, மீண்டும் வந்து உன்னுடைய வேலையை செய். ஆனா இந்த 6 மாசத்துக்கு நான் உனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை நான் கொடுக்கவில்லை, நீ பெறவில்லை. ஆனா அந்த 6 மாசம் வந்து உன்னுடைய சேமிப்புல இருந்து நீ வளர்ந்துக்கங்கிற மாதிரி, நீ சமாளிச்சுக்கங்கிற மாதிரி. இது மாதிரி நிறைய நடக்கும். அதுதான் நடக்க போறது இந்த தடவையும். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவா சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.